ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழாசி. இன்னைக்கு எபிசோட நாம் பார்க்க போகிறது ஒரு அடோப் ப்ரீமியர் ப்ரோ டைட்டில் எஃபெக்ட் தாங்க. இந்த டைட்டில் எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 1917 ஒரு ஹாலிவுட் படம் வந்தது. அந்த படம் வந்தப்போ வந்து அந்த ஹீரோவோட ஓப்பன் இன்ட்ரொடக்ஷனில் டைட்டில் கார்டு வரும். ஹீரோ ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே பேக்ரவுண்ட் வந்து ஃபோர்கிரவுண்ட் ஒரு 1917 அப்படின்ற டைட்டில் வந்து அந்த டைட்டிலுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோ ரன் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இங்கே அடோப் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு கிளிப்பை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பை நான் டைம் லைனில் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா, ஏன்னா இது கொஞ்சம் லாங் கிளிப், ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை. ஸோ நான் எனக்கு தேவையான ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் இதை எடுத்துக்கிறேங்க. 5 மினிட்ஸில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த தேவையான விட்டுட்டு மற்றதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஓகே, நமக்கு தேவையான கிளிப் வந்துருச்சு இப்போது. ஸோ இப்போ நமக்கு தேவையானது அந்த டைட்டிலுக்காக டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் சும்மா தமிழ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு ஸோ இந்த டைட்டிலுக்கு நான் இம்பேக்ட்ன்ற ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேறு எந்தாவது ஃபாண்ட் வேணும்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பேக்ட்ன்ற ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக பெருசாக இருக்கும். ஸோ இதில் அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி இந்த ட்ரான்சிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைட்டிலோட லென்த்தை வீடியோவோட லென்த்துக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான கிளிப்பும் ரெடி, நமக்கு தேவையான டைட்டில் கார்டும் ரெடி. இப்போ இந்த டைட்டிலுக்குள்ள இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான அந்த எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணலாம். அந்த டைட்டிலுக்கு தேவையான எஃபெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸ் டேபில் போயிட்டு ட்ராக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எஃபெக்ட்ஸில் ட்ராக் மேட் கீ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வரும். இந்த எஃபெக்ட் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்டை இந்த வீடியோக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா ட்ராக் மேட் கீன்ற அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். அதில் எந்த வீடியோவுக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் நம்ம வீடியோ 2 செலக்ட் பண்ணோன்னா பூம், சூப்பருங்க, அவ்வளோதான். அந்த டைட்டிலுக்குள்ளே இப்போ வீடியோ ப்ளே ஆகும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த டைட்டிலுக்குள்ளேயே அந்த வீடியோ ப்ளே ஆகும். சூப்பராக இருக்குங்களா? இப்போ இதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு அங்கே இதை 100லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் போகிற மாதிரி வச்சுருங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு வீடியோவை கொஞ்சம் தூரம் ப்ளே பண்ணிவிட்டு இங்கே திருப்பி அதை ரீசெட் டு 100, பேக் டு 100%. ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து ஃபோர்கிரவுண்டுக்கு வந்து அப்படியே வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. அதனால நான் இங்கே போயிட்டு அந்த கீ ஃப்ரேம்லேயே ஈசின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் இது மாதிரி மாறிடும். இப்போ நம்ம போய் அதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா சூப்பர், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆடியோ கூட செட் பண்ணிக்கோங்க. ஆடியோ செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவ் டைட்டில் ட்ரான்சிஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை விட இன்னும் சூப்பராக இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலான்னா அதையும் அந்த சஜஷனாக சொல்லுங்கள். நானும் அடோப் ப்ரீமியர் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப புதுசு தான். இப்போ தான் ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் லேர்ன் டுகெதர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. பாய்.